எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போது நீங்காமல் இருந்த என்னையும் என் நாட்டு மக்களையும் எப்போதும் எல்லாம் நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா சண்முகா சரவணா சுடாட்சுரா ஆறுமுகா குபா குமரா செந்தில் முருகா சுவாமிநாதா காந்தியா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த முருக பெருமானை நான் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் தெரியுமா? இங்கு வழியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் ராதாஸ்ரீ அவர்களுக்கு செல்லூர் கிராமத்தின் சார்பாகவும் சோதன் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அளித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஒரு செய்தியை நான் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன்
முருகா முருகா முருகா. நான் இன்றைக்கு இந்த உலகத்துல பிறந்தோம் அன்றைய முருகா என்ற ஒற்றை சொல்லி தவிர வேற எதுவுமே சொன்னதே கிடையாது. இந்த உலகத்துல எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? பிறந்த உடனே பேசுமா? பேசாது. ஆனால் அந்த வழியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே புகா புகா என்றவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வழியாக நான் அவருக்காகவே பிறந்து அவருக்காகவே விழுந்து அவருக்காகவே காத்துக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது வருவார், எப்படியெல்லாம் வருவார் என்று இருந்தாலும் கூட பள்ளிக்கு எனக்கு தோண்டி எடுக்கப்பட்ட பிள்ளைகள் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளிகிற பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏகம். என்ன ஏகம்? வரிசையா பிறந்தது எல்லாமே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கு. எப்படி நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமேனு எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. ரொம்ப வருத்தம். எங்க அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆசைகளும் இதுதான். ஒரு குடும்பத்துல வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதே நேரத்துல பாருங்க, வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கோம். அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு, நம்மள ஆம்பளை பிள்ளை இருந்தா எப்படி இருக்கணும். உலகத்துல எத்தனை பேர் குழந்தையே இல்லாம இருக்காங்க. ஆனா அந்த ஆசை மட்டும் வேற யாருக்காவது உண்டா? இந்த ஆசையில பேராசை கொண்ட மனிதன் இந்த உலகத்துல நம்ம மனிதர்கள் மட்டும்தான். இந்த மனிதர்களுக்கு தான் பாருங்க, நம்மளுக்கு பாருங்க என்ன எவ்வளவு கொடுத்தாலும் வேணும் போதும்னு சொல்றோமா? நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு. நம்ம எத்தனை மனிதர்களுக்கு இந்த பகுத்தறிவு வேலை செய்யுது? ஒரு அறிவு கூட. அந்த அறிவு எதற்காக இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அறிவை நம்ம பயன்படுத்துறோமா? காகம் இருக்கு பார்த்தீங்களா? காகத்துக்கு சாதம் வைங்க, 10 காகத்தை கூட்டிட்டு வந்து ஒற்றுமையோட சாப்பிடும். அறிவுகள் கொண்டது ஒற்றுமையோட இப்படித்தான் வாழணும் அப்படின்னு 4 அறிவு கொண்டது வாழும் சொல்லுவாங்க. 11 குட்டி போடும் பன்றியாக விட்டது. ஆனா ஒரு குட்டி என்றைக்கு போடுதோ முதலாக எந்த மார்பகத்தில் வாய் வைத்து பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அந்த இடம் மாறாது. ஆமா, ஒரே இடத்துல தான் பால் குடிக்குங்க. போட்டது பன்றி போட்டது 11 குட்டி போடுறது. ஆனா 10 மார்பகங்கள் பன்றிக்கு தன்மை மாறாமல் பால் குடிக்கும் இல்லையா? அப்ப 10 குட்டிகளும் 10 மார்பகங்கள்ல பால் கொடுத்து வளருது. இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும்? இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும்? 11 குட்டி. அதுதான் பாருங்க, அந்த குட்டிய சாப்பிட்டுருமா? அப்படி கொடுத்தா கூட பாவம் நல்லா குடிச்சிட்டு போகுது இல்லையே. அதான் மாறாம அங்கதான் குடிப்பேன் இருக்கேன். அப்புறம் ஒரு குட்டிய சாப்பிட்டுருமா? அப்ப பாருங்க, 5 அறிவு கொண்டது விலங்குகள் இப்படி தன்மை மாறாமல் இருக்கு. ஆனா ஒரு அறிவு மனிதர்கள் கூட நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒற்றுமை, இந்த தன்மை மாறாத குணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சரியா வாழ்றோமா? அந்த பண்ணிக்கு தெரியுது ஒத்த காலம்புல குடிக்கணும்னு, இன்னும் சில பண்ணிகளுக்கு தெரியலையே அப்படிலாம் இருக்கு. அப்ப அதே போல இந்த உலகத்துல எங்க அப்பா பாருங்க, நாட்டுக்கே மன்னனா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை தகப்பன்ற முறையில நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா இதுதான் ஆசை. அப்ப பாருங்க, அப்பதான் வேண்டிக்கிட்டாரு. யாருக்கிட்ட? முருகன். ஒரு நேர்த்திக்கிட்ட வச்சாரு, முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அது அந்த பிள்ளை எப்படிலாம் கொண்டாந்து விட்டு காட்டுல என்ன விதச்சு அறுபடை செய்து இந்த முருகனுக்கு அந்த பிள்ளை கையாலே படைக்கிற முருகான எங்க அப்பா வச்ச நேர்த்திக்கடை. அந்த நேர்த்திக்கடை என்ன பண்ணணும்? நிபர்த்தி செய்யணும். அதுக்காக வந்திருக்கேன். ஆமா, எங்க அப்பா சொன்னதுக்குள்ளே தாயிர் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று மொழிக்கு ஏற்றது போல எங்க அப்பா இப்படியே வச்சுட்டு ஆம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகும். அதே போல யாரை விரும்புது அப்படின்னு நானே சொல்றேன். அதை கேட்டுக்கிட்டு நல்லபடியா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா நான் பார்ப்பேன். மிச்சம் நகவலை ஏறி போச்சு கூட்டிக்கிட்டு ஓடுன்னு சொல்லும் பொழுதே என்ன விஷயமே எனக்கு தெரியும். உங்களாம் முடியாது. சரி, நீங்க நகையெல்லாம் போட வேணாம் அண்ணே, நீங்க நகையெல்லாம் போட வேணாம். நான் கல்யாணம் இப்படியே பண்ணிக்கிறேன், கூட்டிட்டு கூட ஓடிக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? வரிசையா ஒரு 10 ஆம்பளை பிள்ளைகளை பெற்றுருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எல்லாம் கடவுளையே மாறியாத்தான் உங்க எல்லாருக்குமே ஒரு 10 பொம்பளை பிள்ளையா பிறந்து பெண் கேட்டு வந்து, ஏன்னா நம்ம அண்ணன் சுத்தலாம் வெளியில போக கூடாதா இல்லையா? அதனால இந்த பிள்ளைகளை எல்லாத்தையுமே என் வீட்டு மருமகள் நான் கொண்டு போயிடுறேன். உங்களுக்கு இருக்க ஒரு 10 பொம்பளை புள்ள பத்த வந்து இப்ப பணக்காரன் தெரிஞ்சுக்க. ஆமா, இல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் என் காதல சொல்லுவான். அப்பதான் அவருக்கு கேட்க வெகு விரைவாக வருவாரு. என்னோட ஆசைகள்லாம் இது வேணும். சரியானே? என்ன பொறாமையா இருக்கு உங்களுக்கு? இந்த பிள்ளை காதலிக்குது, நம்ம மட்டும் இப்படி இருக்கமே அப்படின்னு பொறாமையா இருக்கா? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? பார்க்கும் இல்லை ஒரு
எந்த ஒரு மொழிக்காவது கடவுள் உண்டா? கிடையாது. ஆனால் நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே கடவுள் பெருமான் முருகப்பெருமான் இந்த பெருமை எல்லாமே அவரை மட்டுமே சாரணம். பேர்பட்ட தமிழ் சாதாரண ஒரு மொழி கிடையாது. பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும். 14 மொழிகளை தெரிந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி ஓடுகிறதே என்று சொல்றாரு. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு மொழி, இனிமையான மொழி. இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய மொழி எதுனா தமிழ் மொழிதான். மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டது தமிழ் மொழி. 240 மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே இந்த ரசிகர்களுக்கு என் சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 வணக்கம். இதே போல ஆதாரத்தோட கடைசியோட உட்காருங்க. ஒரு பாட்டு தானே வேணும். எத்தனை பாட்டு பாட முடியுமோ அத்தனை பாட்டு நம்ம பாடிட்டே இருக்கணும். கேட்க கேட்க சொல்லலாமா? நல்ல மலர்வத கோயிலே மலர்கதோனே மாலை தண்ணி பாடும் மொழியே
கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் போர். கம்சன் இறந்தான். சிவபெருமானுக்கு மன்மதனுக்கும் போர். மன்மதன் இறந்து சாம்பலானான். யாருக்கு? முருகனுக்கு. யாருக்கும் போர்? சூரபத்மனுக்கும் போர். எல்லாரும் எல்லா எதிரிகளை அழித்தார்கள். முருகன் என்ன பண்றாரு? சூரபத்மனை அழித்தாரா? கொன்றாரா? அழிக்கல. காரணம் இருக்கு. கோபத்தோட இப்படி சரியான அரக்கன் இல்லையா அசுரன். யாரு? சூரபத்மன். அப்ப தூதாக போறாரு வீரபாக தேவர். தூதா போய் சொல்றாரு யாருகிட்ட? சூரபத்மன். சூரபத்மா தேவையில்லாத விஷயம். கூறுகளாக பிளக்கிறார். இரு கூறுகளாக பிளந்து ஒரு பக்கம் சேவலாகவும் மற்றொரு பக்கம் மயிலாகவும் தன் கூடவே வைத்து அடைக்கலம் கொடுத்தவர் முருகன். முருகன் வணங்க முருகா போற்றினார். தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் தன்னை வணங்கினால் மட்டும் போதாது, என் எதிரியை கூட வணங்க வைத்து அழகு பார்த்தவர் முருகன். முருகா போற்றி, வேலும் போற்றி, மயிலும் போற்றி. எனக்கு பிடிச்சாலும் வாழப்படாதே மழை வருவேன். நினைச்சு காதலி எனக்கு பிடிக்காத நீங்க நினைச்சு வச்சுக்க, கோத்தால லைன் பண்ணி கோத்தால கட்டி வச்சிருவேன். அப்படியா? அப்புறம் நானே தாலி எடுத்து கொடுத்துறேன். ரொம்ப அவசரமா இருக்கா?
உள்ள கொஞ்சம் பிறண்டு படுக்க சொல்லுங்கத்தா. ஒரு சைடா படுத்தீங்கன்னா நரம்பு சுருக்கிக்கிறான். என் ஜாக்கெட் துவச்சு போட்டே எடுக்க மறந்து மாமியார் ஊத்திட்டு பண்பட்டா சரிட்டேன். அத பாருங்க, வயசுக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. என்னடி கணக்கு? இதுதான் ரயில்வே கணக்கு. டக்கு டக்கா வருதா? டக்கா நின்றுட்டே போய்கிட்டு இருக்க. வயசுக்கு வந்தா எங்க அப்பா பார்த்தாரு. ஆமா, இந்த போய் யாராவது அப்பா பாப்பாராயா? முறமா இருக்கணும், மரியாதை இருக்குமா? இப்படி ஒரு முறை கட்ட ஜென்மமா? அப்பா என்ன பார்த்தாரு? பாவாடைய பார்த்தாரா? அட எடுபட்ட வேலை. நாங்க பேசுறோன்ற அவசியமே இல்லை. அங்க பூரா உனக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் வேணும். ஆபீஸ் நடக்குதாரா? சரின்னு சொல்லி வயசுக்கு எங்க அப்பா மாப்பிள்ள பார்த்தாரு. மாப்பிள்ள பார்த்தாரு. எங்க அப்பா கிடையாது. அப்பா மாப்பிள்ள தானக்காரனுக்கு மூல ஆபரேஷன் நடக்குது. அடியே வாடி, அவரை கூப்பிட்டாதான் சரியா. அவரை வச்சு பேசினது பொம்பளோட மனது ஒரு பொம்பளை ஆகிட்டே தெரியும். என் கூட சத்தம் கேக்குது. என்ன ஆஹா அடியே கேட்டேன். மாப்பிள்ள இருக்கா? மாப்பிள்ள இருக்காவா? இல்லடி. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடி. என்ன சிரிப்பி நீனே? உண்மையிலேயே உனக்கு மாதிரிலாம் எனக்கு ஒரிஜினலா இருந்துச்சுன்னா ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டா? இந்த செல்லூரியும் சரி, அது இன்னும் அந்த இல்லடி சரிதான். கிட்ட போய் ஓனா போட்டுருவாங்க. விஷயம் சொல்லட்டா? உன்னை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு. பொறாமையா இருக்கா? ஏன் உனக்கு அந்த தண்டி ஆமா தேவைப்படுதா? ஆமா இதோட வரையும் தேவையில்ல. நான் என் கதையை சொல்லிக்கிறேன். சரி சொல்றியா? அப்பா கேட்டீங்க. அப்பா சொன்னாரு மாப்பிள்ள வந்து கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறாருன்னு. கவர்மெண்ட் பஸ்? எனக்கு கொஞ்சம் எச்சிமித்தி வந்துருச்சு. அத உனக்கு வரும்ல. அத்தை தண்ணி பஸ்ஸையே ஓட்டுற மனுஷன் நம்மள சும்மா விடுறாரு. நம்பர் சொல்லக்கூடாது. ஒரு துணை சொல்லுறாண்டி. சரி கல்யாணம் முடிஞ்சுடி. 2 வேட்டி ஊமுக்குள்ள இருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் டைம். ஐயோ இவ கூட சேர்ந்து எனக்கு அது வந்துரும் போல. நான் 8 மணிக்கு உள்ள வரேன். என் புருஷன் 7 மணிக்கு உள்ள உட்கார்ந்திருக்கேன். யார் கூட? ரூம்குள்ள தாண்டி. ரூம்குள்ள. ரூம் ஏன் தெரியுமா? அவன் டைம் பார்த்து பஸ் எடுக்கிறேன். உனக்கு எந்த மாப்பிள்ளை வேணாம். சரிடி உள்ள போய் 8 தாடி காலை வச்சேன். சண்டால 35 வருஷமா துவைக்காம ஒரே டவுசரையே போட்டுருப்பேன் போல. இன்ஜின் ஹீட்டுக்கு அதுக்கு இந்த தாய்மார்கள்லாம் 1000 கண் பணம் எடுப்பாங்க. ஆத்தா மாறி ஆத்தா. அதுல கூட 10 ஓட்ட 15 ஓட்டதே இருக்கு. இவன் டவுசர்ல 588 ஓட்ட இருக்கு. சட்டால உள்ள போறேன். 2 முனிவர்கள் தவம் பண்றது கட்டை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 கட்டை சிறுமுகளை செஞ்சு வச்சிருக்கேன். எதுக்குன்னு எனக்கு தெரியல. போய் நான் உட்கார்ந்துருக்கேன். நான் தெக்க பார்த்து உட்காந்துருக்கேன், வடக்க பார்த்து உட்காந்துருக்கேன். ஒரு வெக்க இருக்கும்ல, முதல்ல கல்யாணம் பண்ணோம்னு. ஆமா, உனக்கு வெக்க இருக்காது. அதான் போனமா ஜோலை முடிச்சமான்னு இருக்கேன். ஆனா கொள்ளை பேர் ஜோலை முடிச்சுமா தெரியும். சரின்னு சொல்லி போய் கால எடுத்தாண்டி வச்சேன். அப்ப பார்த்து 8 மணி 9 ஆச்சு, 9 10 ஆச்சு, 10 11 11 12 மணி ஆச்சு. ஒண்ணுமே செய்யல. கோவம் வந்துச்சு எனக்கு. என் புருஷனை வயிறு பாரு, முட்டா பையில ஒரு புருஷன் எப்ப வையலாமா வந்தேன். நீ என்ன கோவப்பட்ட? கோவமே படல. அவன் சொல்றியான் எந்த வேலை பார்த்தாலும் நான் விசில் அடிச்சாத்தே தொடங்க வேண்டியா. விசில் அடிச்சியா? நான் சின்ன பிள்ளை வாயில வச்சு அப்படி எடுத்து ஒரு வட்ட வாய் புடிச்சு பாருங்க, குமுறி பிடிவேன். பொம்பளை கூட விட மாட்டாளா? என்னது காத்துதே முத பொம்பளை அடிக்கும்போது காத்து. அடியே இந்த அடி எனக்கு சொல்லி புரிய விசில் அடிக்க. முத வந்து இப்படி விரல் இப்படி எடுக்கணும். வாயில முத வாயில வைக்கணும்.
வாய் வாய் வை யார் ஏய் வேறல தாப்பா முடிச்ச வேலை இப்படி வச்சேன்னா வேற ஐஸ் குடுக்குறாங்க இப்படி வைக்கணும் இந்த ஜென்மத்துல அடிக்க மாட்டேன் அப்படி இப்படி தேன் விசில் அடிச்சிட்டு கிளம்பிட்டான் சண்டால கிளம்பிட்டாண்டி ரெண்டு கையும் விரிச்சு கட்டில கட்டிட்டான் ரெண்டு காலையும் விரிச்சு கட்டிட்டான் இந்த கவட்டை கம்பு செஞ்சு வச்சுட்டால அத ஒரு கவட்டையை இந்த காலில் கொடுத்துட்டான் இன்னொரு கவட்டையை இந்த காலில் கொடுத்துட்டான் நான் இன்னும் செனத்தவள மாதிரி மல்லாக்க கிடைக்கும் சண்டால இப்ப கத்தினாலும் கத்திவின்னு அந்த அழுக்கு டவுசர் 35 துவைக்கலாம் போட்ட டவுசர் அதை தூக்கி வாயில வச்சுக்க கத்த முடியல ஆங்க முடியல ஊங்க முடியல பேங்க முடியல சட்டால 20 ஆரம்பிச்சேன் 20 ஆரம்பிச்சேன் 20 40 60 80 100 120 பைபாஸ்ல போயிட்டு நான் ஒண்ணே இல்ல ஒரு அடிச்சு பறந்து போயிருக்கேன் பேருக்கெல்லாம் நிப்பாட மாட்டேன் அப்படி பறந்து அப்படி போறேன் அப்புறம் நான் சொல்லி வேகத்தை நிப்பாட்டான்னு இப்படி ஆடிப்பிட்டி மாட்டேன் இப்படி ஆடிப்பிட்டி நான் ஒரு அவசரத்துல இப்படி ஆட்டோட இன்னும் வேணும்னு வேகத்தை ஆத்தி இன்னைக்கு தாண்டா நீ கொல்ல போறேன் எடுவட்ட சக்கரத்து மாயிரு எத்தனை பேர் நீ கல்யாணம் முடிச்சிருக்க முதல் கல்யாணமே இருந்தேன் அப்புறம் இப்படி ஆட்டி நிப்பாட்டாண்டு அப்பதே மறுபடியும் அந்த வேகத்திலயும் சொல்றான் பாரு மறுபடியும் விசில் அடிச்சாந்தே வண்டியை நிப்பாட்டுவே அவங்க ஆத்தா ஈரலி அடிப்பேன் ரெண்டு கட்டிட்டால அந்த நேரம் ஒரு 3 மணி இருக்கு அப்படி அது எங்க ஐயா எங்க அப்பன் ஜோனகருக்க புண்ணியத்துல ஒரு புண்ணிய வேலையை வந்து என்னை காப்பாத்துறாரு 3 மணிக்கு அத்தராத்திரிக்கா எப்படி காப்பாத்துனாரு வீட்டுல வந்து தாப்பா போட்டுருப்பாரு யாரு தெரியுமா அவங்க ஏரியா குறுக்கா கலவரப்பே வரக்கூடாது விசில் அடிச்சுட்டே வந்தேன் ஏன் புரிஞ்சு அந்த விசிலத்தை கேட்ட டப்புனு பாடி காலை தானே அவுத்து விட்டான் ஓகே ஒரு எத்தினே குழந்தைகள் வந்து மண்டை உடைஞ்சு போய் சேர்த்துட்டேன் இருக்காரா க்ளோஸ் சுத்திட்டாரு அது குழந்தை சொல்ல போறாரு தேன் தடவை தேன் போறாரே சரி வாங்கிட்டு அப்பா வந்தாரா இந்த ஒத்த வீட்டுல பைபாஸ் இருக்கு பைபாஸ்ல ஒத்த வீடு இருக்கு இந்த ஒத்த வீட்டுல வந்து ஒரு நாய் வளர்ப்பாங்க இந்த பைபாஸ் ஒத்த வீட்டு நாய் இந்த நாய் என்ன ஆகணும்னா ரோட்ல முட்டை பேசாம சோரத்திக்குமா வீட்டுல படுத்த மாதிரி இருக்காது இந்த ரோட்ல வர காரை பூரா விரட்டி திக்குன்னு 2 கிலோமீட்டர் போகும் பின்னாடி திரும்பியே அது என்ன புரிஞ்சு போனா காரை பிடிச்சி ஏறி ஓட்டவா போகுது அந்த மாதிரி மச்சான் பெட்டியா நிலைமையில நம்பி போயிடாரு அப்பா என்கிட்ட வந்து நான் சட்டி தெரிச்சு போவேன் இப்படி தேன் சொல்லி சொன்னா அன்னையில 3 நாளா சேர்ந்திருக்கிறதுக்கு சரி வாங்கிட்டு அப்பா வந்தாரா அப்பா வந்தாரு என்ன சொன்னாரு பிறண்டு வளர்த்துக்கிட்டாரு நம்ம கருப்பு தோலே பிடிக்காது தெரிஞ்சுக்க உன்னை மாதிரி சேவத்துல பிடிக்கும் அச்சா நல்லா இருக்கும் உண்மையிலேயே பேருதே பப்புனுக்கு ஜோடி டான்ஸ்னு பக்கத்துல செய்யறது ஊரா அந்த பக்கம் மேல காரி சித்தப்பா சித்தப்பா இந்த பிள்ளை நல்லா இருக்கா உனக்கு யாருக்கு வேணும் அல்ல அதான் இல்லைன்னா உனக்கு யாருக்கு வேணும் அதானே சரி உன்கிட்ட அப்பா அந்த விஷயத்தை சொன்னாரா அப்படியே நம்ம காட்டு போச்சுனாரு இன்ன பின்ன காட்டி போற அனுபவம் உன்கிட்ட இருக்கா நான் வந்துட்டேன் நீ வந்துட்ட அம்மா வரும்ல வள்ளியம்மா பாத்துக்க வள்ளியம்மாவ இப்பதான் நீ என்கிட்ட சாப்பிட்டு அம்மா Thank you.
சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே பப்பனாத்தின் நடிக்கும் கருவாச்சி கருவா முண்ட பொண்ணுகள் பொண்ணு உனக்கு 300 ரூபாய் அன்பளிப்பு தெரியாம சொல்லிவிட்டமே. நீ எதுக்கு வந்திருக்க? நான் வந்து உங்களுக்கு துணைக்கு வந்திருக்கேன். துணைக்கு வந்திருக்கேன், விலைக்கு வந்திருக்கியா? என்ன பார்த்தா உன் பேச்சே சரியில்லை. சும்மா இருங்க. ஏய், பேச்சை பாட்டு முதல்ல. நான் எவ்வளவு முதல்ல பாத்து எவ்வளவு அலங்காரமா பண்ணி வந்து பேச்சு நிப்பாருன்னு சொல்றீங்க. ஏய், அம்மாட்ட கோபப்படலாமா? அம்மாட்ட பண்ணி பேச அம்மா பயப்படுறாங்களே. நீங்க ராணி சக்காத்தி. சரி. அப்பா அண்ணா அப்பா தான் உன்னை வேலைக்கு சேர்த்தாரா? அப்பாவே வச்சிருக்காரு இப்போ 4 மாசமா. ஏய், எங்க அப்பா அசிங்கம் படுத்தாத. அப்ப வேலையை நீக்கிற சொல்லிடுவேன் சரியா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அழகா இருக்க. ஆனா எதை பார்த்து எங்க அப்பா மயங்கினாருன்னு தெரியல இவருக்கு. இத பாத்துட்டேன். சரி. அப்பா காட்டி போய் சொல்லிருக்காரு, காவல் வைக்க சொல்லிருக்காரு. பேசுறேன்னு நல்லா வந்துடும். இந்த மாதிரி இடத்த பார்த்ததே கிடையாது. அற்புதமான ஒரு இடம். அழகான இடத்த வர்ணிக்கணும். ஆடணும் பாடணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இடத்த சுத்தி பார்க்கணும். சுத்தி பாக்குறதுக்கு என்ன அப்பா தாஜ்மஹாலா தாஜ்மஹால் சுத்தி பார்ப்பியா? இருக்கிறது 7 குடிசையே பெரிய அது சுத்தி சுத்தி 7 குடிசையா? சொல்லாத 7 அரண்மனைன்னு சொல்லி. ஆமா ஆமா, வெளியே சொன்னா அரண்மனை உள்ளே பார்த்தா தெரியும். 4 சரி, தண்ணிலாம் போயிட்டு குளிக்கணும். குளிக்கணுமா? ஆமா. அம்மா அம்மா எப்படிமா மாஸ்க் நீல எடுத்து வரல? இப்படியே குளிக்க முடியும்? இல்ல இல்ல, இப்படியே ஈரத்தோட ரொம்ப தூரம் போகணும்னு இருக்கா. அத புள்ள அவுத்து வச்சிட்டு குளிப்போம். ஏய், அவுத்து வச்சிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. பெண்கள்லாம் அச்சப்படமான பயிர்ப்பு அப்படி இருக்கணும். குடும்பத்தோட நிமிரக்கூடாது. ஒழுக்கத்தோட இருக்கணும். ரொம்ப அடக்கத்தோட இருக்கணும். சரியா? சரி. ஆனா உண்மையிலுமே ரொம்ப அழகா இருக்க. அதிகமா எங்களுக்கு கூட வரதா இல்லையா? எனக்கு அப்படி வைக்க வருது. அடியே, எதுக்கு இப்ப பாதி பாடுங்க? எத்தனை பேர் இருக்காங்க? இப்பதான் உலக வரணுச்சு. ஆனா இப்ப ஏற்பட்ட உலகம் எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீ தெரியும் இப்ப பண்ண வேலையில பார்க்கும் போது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. வெக்க வந்தா மூஞ்சி முடிச்சு சொல்லி கொடுத்தா. இனிமே உங்களுக்கு பிடிக்கல, நீ உங்களுக்கு பிடிக்காத ஏன் செய்ய மாட்டேன். அப்படியா? இனிமே வெக்க வந்துச்சுனா அருமையான தோழி உண்மையிலே தங்கமே வெக்க வந்துச்சுனா இவ பாவா ஏய் ஓல பாரு. விளையாடுமா? ஆட்டப்படதட ஆட்டத்தை போட்டு பார்ப்போம். ஆத்தாடி இல்ல உண்மையான நிலவரத்தை சொல்றேன். இல்ல ஆடலாம். நான் நல்லா ஆடுவேன். இல்ல நல்லா ஆடுவேன். நானே சொல்லக்கூடாது. ஆடுவேன் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு. ஆனா எனக்கு 1 மாசமா நாடகத்துக்கே நான் வரல. நம்ம ஊருக்கு தான் முதல்ல வந்திருக்கேன். வரலன்னு சொல்லிட்டேன். ஆமா, நான் அந்த முடி வச்சிருக்கேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பைக்ல விழுந்துட்டேன். எனக்கு எலும்பு நஞ்சு இங்கேருந்து ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. 1 மாசமா
நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமும் இங்கு நார்வல் அளிக்கும் அன்பு மாப்பிள்ளை செந்தில்குமார் அவர்களுக்கு செல்லூர் மற்றும் சுவாந்தர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வைத்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். நன்றி நன்றி. எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் கைத்தறி ஆடை இணைவித்து பெருமை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இதன் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களது கலைக்குழுவின் சார்பாக உலக வீழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கைதட்டி பாராட்டி ரசிக உள்ளங்களுக்கு உளமார்ந்த நன்றி நன்றி. ஏன்னா எந்த ஒரு நாடகத்திற்குமே முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒளிபெருக்கியாகப்பட்டது. இந்நிடத்திலே ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையிலே சிறப்பான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்த ரூபி ஆடியோ சூழ்நிலையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் உள்ள மகிழ்ந்த நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏதேனும் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கவில்லை, அந்த கழகத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்நிலத்திலே அந்த கணபதியை வணங்க வேண்டும். பாலும் தெளிதேனும் பாகும் பரப்புமே நானும் கடந்து உனக்கு நான் தருவேன். கோலத்திலே துண்ட கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் என்ற கவிக்கு இணங்க இந்நிலத்திலே அந்த பிள்ளையாரை வணங்கிவிட்டு அதற்கடுத்தபடியாக பார்க்கலாம் என்பதாலே அந்த பிரணவ பொருளை கைதட்டி பாராட்டிய அனைத்து உள்ளங்கள் இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள். அகத்திய முனிவர், அத்திரி முனிவர், ஆங்கிலேச முனிவர், இனிய முனிவர், உருவ முனிவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் இந்நிலத்தில் இருந்து விட்டாலும் மினமாகியும் கமலவதாகியும் வேறுவர்களுக்கும் தான் ஏனமாகியும் என்று சொல்லக்கூடிய என்னிடத்திலே என்னுடைய பாட்டின் பெருமாளை ஒரு முறை நினைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அன்னவரை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிலத்தை கவனிக்கலாம் என்பதாலே அந்த சத்தம் இந்த நேரம் ஆளோடும் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆளோடும் எனும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதே நமது யாழ் இசை
அத்தனையிலும் மேலாக கொள்கை தேவையான என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து வைத்தார். இளையவள் சுந்தரவல்லி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆளுடன் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளிப்பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு நம்ம தலத பிச்சா போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரமமாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் வந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் 4 பேர் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளை தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெத்த தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பேன். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபாய் சோறு போட்டு கொடுக்காதவன் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தர் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல்வழியை நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவரே தந்தையாகப்பட்டவர். இதுதான் உலகம் என்று எடுத்து காட்டக்கூடியவர் தந்தை. அந்த உலகத்திற்கு நம்மை எடுத்து காட்டக்கூடியவர் தான் ஆசான். அதான் சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்தை கொண்டு போய் கடைசியாகத்தான் வைத்தது உண்டு. ஏன்னா முதல் இடத்தில் இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா தாயாகப்பட்டவள். அதனாலதான் அவருடைய நாட்டை வந்து எல்லோருமே தாய் நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்துல கருவறை அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டுமே உண்டு. முதல் கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தெய்வம் இருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேரு கருவறைன்னு பேரு. 2வது கருவறை எங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிற்றில் உண்டு கருவறை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த கருவறை வந்து நல்லவிதமான குழந்தையை சுமக்கக்கூடிய தன்மை பாக்கியம் யாருக்கு உண்டு அப்படின்னா அது பெண் இனத்திற்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி வைத்தது உண்டு. பாருங்க, ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டினாங்க. அம்மா எங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுடைய அருளாலே ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிய பிறகு நீங்க கோவிலை காக்க மறந்திட்ட பாவிகளியே வாயும் மகிழையும் போற்றி வளர்த்திட்ட பாவிகளியே என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே எனக்கேலேலு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. அம்மா எனும் வார்த்தை நான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்குமாயிரை காதால் கேட்கிற பாக்கியம் கேவன் தரும் தாழ்மைதான் ஏண்டாவினும் பெண்மைதான் உருவின் உருவிடையானதே புன்னர் போல என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. ஆராதிராரோ நான் இங்கு பாடே என் தாயே கவிஞருக்கு என்னோடு மடி சாய்ந்து வாழும் காலம் கொஞ்சமே நம் தாயின் பாதம் சொர்க்கமே அதை நீ அறியாயோ அம்மாயின் மந்திரமே அகிலயாவும் வாழ்கிறதே. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா
கோபுரமான உயரே கொடுமையும் தாங்கிக்கிட்டே அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடல் பட்டு ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாங்கி கொண்டு பட்டட உள்ள முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா முன்னாலே எல்லாமே சும்மா போலத்தை எல்லாம் பாராட்டது புரிவரே அம்மாவோ முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா நன்றி 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 கைதட்டி பாராட்டிய அனைத்து அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள் அன்னவர்களுக்கும் அன்னவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உள்ள மகிழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதான் சொல்லுவாங்க ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கனவு உன்னை நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது அதனால பாருங்க இந்த மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் எவரும் கிடையாது ஆனால் இந்த மண்ணோடு போராடி வெற்றி காணக்கூடியவன் ஒருவனை சொல்லலாம் யாரு அவன் அப்படின்னா அவனே விவசாயி என்று சொல்லக்கூடியவன் அதான் சொன்னாங்க உழவு இல்லையே உணவு இல்லை உணவு இல்லையே உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையே உலகமே இல்லை அப்படின்னாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருந்து துவங்குகின்றது அப்படின்னா அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவன் கிட்ட இருந்துதான் துவங்குது அதான் பாருங்க இறைவன் மனிதர்களை படைக்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நோயை கொடுத்து தான் படைத்தான் அது என்ன நோய் அப்படின்னா அதுதான் பசி என்ற ஒரு நோய் அதான் சொன்னாங்க பசி பிணி அப்படின்னு பிணினா என்ன நோய் என்ற பொருள் அந்த நோய்க்கு உண்டான மருந்து யார் இடத்திலே உண்டு அப்படின்னா அது விவசாயி என்று சொல்லக்கூடிய ஒருவன் கிட்ட மட்டுமே உண்டு பாருங்க ஒரு 15 வயது சிறுவன் அப்படி 15 வயசுல பள்ளிக்கு சென்று படிக்காமல் காட்டுக்கு சென்று விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவர் ஒரு பெரியவர் கேட்கிறாரு தம்பி உன்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது என்ன படிக்கிற அப்படின்னா அவதான் அந்த 15 வயசு பையன் சொன்னேன் ஐயா நான் படிக்கிறேன் விவசாயம் பார்க்கிறேன் அப்படின்னா ஏன்னா படிக்க வேண்டிய வயசுல போய் படிக்காமல் இப்படி விவசாயம் பார்க்கிறேன் என்று சொல்றீங்க இது தவறு இல்லையா அப்படின்னாரு அவதான் அந்த 15 வயசு பையன் கேட்கிறேன் ஐயா என்னை படிக்க சொல்றீங்கல்ல நான் படிச்சு என்ன செய்ய அப்படிங்க படிச்சு என்ன செய்ய அப்படின்னா அப்ப அவர் சொன்னாரு படிச்சு நல்ல உயர்ந்த வேலைக்கு போகலாம்ல அப்படின்னாரு சரி உயர்ந்த வேலைக்கு போய் என்ன செய்ய அப்படின்னா
பார்த்து நடக்காதவன் அனைவரும் தொல்லை. குப்பையிலே இதை பார்த்து அடித்து நடக்காதவன் மனிதனிலே, இருக்கும் மனிதனிலே. உன்னால் உயர்ந்து நிலைகளிலோ நிறைய பேர்கள் உண்டு. அவர் உனது நிலை உரையும் போது ஒரு வாழ்க்கை. நான் உயர்ந்த நிலையடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை காண்பதற்கு கொண்டு வாழ்கின்றனர். அது துணை கொண்டு ஒரு பாடுபட்டால் வெற்றியும் உள்ளே. குப்பையிலே மனிதனிலே பணபந்திகளே குணம் குப்பையிலே. நன்றி 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 நன்றி. அதே போல இந்த மனிதனாகப்பட்டவனுக்கு அந்த பணம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறதை உணர்த்த வேண்டும். அப்படி உணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே அந்த மனிதனாகப்பட்டவன் அடுத்தடுத்த வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அப்படிங்கிறதுனாலே